வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மஸ்ஜித் இந்தியாவில் ஆளை விழுங்கும் குழிகள் மத்தியில் விஜயலட்சுமியை தேடும் பணி தொடருமா? கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் நடைபாதையில் திடீர் என்று ஏற்பட்ட நில அமிழ்வில் பாதாள சாக்கடையில் சிக்கி காணாமல் போன விஜயலட்சுமியை தேடும் பணி 6வது நாளை எட்டிய நிலையில் 100க்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் முழு வீச்சில் தேடும் பணியில் ஈடுபட்ட போதிலும் இதுவரையில் எந்த ஒரு தடயமும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபட்சில் இன்று தெரிவித்தார். அதேவேளையில் அந்த இந்திய பிரஜையை தேடும் பணியை தொடர்வதா அல்லது இல்லையா என்பது குறித்து இதுவரை அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் செய்யவில்லை என்று ஃபமி ஃபட்சில் குறிப்பிட்டார். விஜயலட்சுமியை தேடும் மீட்பு நடவடிக்கைகளில் கடைசி நிலவரங்கள் குறித்து இன்று புதன்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கோலாலம்பூர் மாநகர மன்றத்திற்கு பொறுப்பேற்றுள்ள கூட்டரசு பிரதேச அமைச்சர் என்ற முறையில் டாக்டர் ஜலிஹா முஸ்தபா விளக்கம் அளித்ததாக அரசாங்க பேச்சாளரான ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார். இந்த நிமிடம் வரையில் மீட்பு நடவடிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விஜயலட்சுமி குறித்து இதுவரையில் எந்த ஒரு தடயமும் கிடைக்காத நிலையில் அரசாங்கத்தின் அடுத்த உத்தரவு வரும் வரையில் மீட்பு நடவடிக்கை தொடரும் என்று இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் ஃபமி ஃபட்சில் குறிப்பிட்டார். இதனிடையே மஸ்ஜித் இந்தியாவில் ஆளை விழுங்கும் மற்றொரு குழி உருவாகியிருப்பது பாதசாரிகள் மட்டுமின்றி அங்குள்ள வணிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த ஆளை விழுங்கும் குழி குறித்து அமைச்சர் ஃபமி ஃபட்சிலிடம் கருத்து கேட்டபோது அது குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றார். மலாக்கா ஜசின் ரிம் என்ற இடத்தில் உள்ள ஒரு சிகை அலங்கரிப்பு நிலையத்தின் முன்புறம் பாராங் இந்திய முகமூடி கும்பல் ஒன்று நடத்திய தாக்குதலில் கனரக வாகன நடத்துனர் வினோத் மூர்த்தி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த 5வது நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணியளவில் ஜசின் தமான் ரிம் பத்துவில் உள்ள ஒரு சிகை அலங்கரிப்பு நிலையம் முன்புறம் தொடங்கி ஜசின் மருத்துவமனை வரை நீடித்த இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக போலீசார் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையில் 5வது சந்தேக பேர்வழி நேற்று பிடிபட்டுள்ளார். 23 வயதுடைய அந்த சந்தேக பேர்வழி தடுப்பு காவல் உடையில் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் இன்று காலையில் ஜசின் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். விசாரணைக்கு ஏதுவாக அந்த நபரை வரும் செப்டம்பர் 3ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு போலீஸ் துறைக்கு மஜிஸ்ட்ரேட் மசானா சினின் அனுமதி அளித்தார். ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 21க்கும் 31க்கும் இடைப்பட்ட வயதுடைய 4 நபர்கள் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் கடுமையான வெட்டுக்காயங்களுக்கு ஆளாகிய மலாக்கா ஜசின் ரிம் தமான் முஸ்ரா ரீமை சேர்ந்த 24 வயது வினோத் மூர்த்தி என்பவர் ஜசின் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 1 மணி நேரத்தில் உயிர் இழந்தார். ஜசின் மருத்துவமனையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மேலும் ஒரு நபரை போலீசார் தேடி வருகின்றனர். விமான பயணங்களின் புறப்பாடு 5 மணி நேரம் அல்லது அதற்கும் கூடுதலான நேரத்திற்கு தாமதமானால் சம்பந்தப்பட்ட விமான நிறுவனம் பயணிகளிடம் விமான பயண கட்டணத்தை முழுமையாக திருப்பித் தரும்படி நிர்பந்திக்கும் புதிய நடைமுறை விரைவில் அமல்படுத்தப்படவிருக்கிறது என்று போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். கடந்த 2016ஆம் ஆண்டு மலேசிய விமான பயணீட்டாளர்கள் பாதுகாப்பு கோட்பாட்டில் செய்து கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்களின் ஒரு பகுதியாக இது விளங்குகிறது. விமானத்தில் பயணம் செய்கின்றவர்களின் அடிப்படை உரிமையை பாதுகாக்கும் பொருட்டு அறிமுகப்படுத்தப்படவிருக்கும் இந்த புதிய நடைமுறை அடுத்த மாதம் அரசாங்க பதிவேட்டில் இடம்பெறவிருப்பதாக ஆந்தனி லோக் விளக்கினார். விமான புறப்பாடு 5 மணி அல்லது அதற்கும் கூடுதலான நேரத்திற்கு தாமதமானால் ஒவ்வொரு விமான நிறுவனமும் தனது பயணிகள் விமான பயணத்திற்கு செலுத்திய முழு கட்டணத்தையும் திருப்பித் தர கடமைப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஓர் இந்திய பிரஜையான விஜயலட்சுமியை இன்னும் தேடி கண்டுபிடிக்காத நிலையில் கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் திடீர் பாதாள குழியில் அந்த மாது விழுந்த இடத்தில் இருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் மற்றொரு பெரிய குழி ஏற்பட்டிருப்பது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று மலேசிய மண்ணின் தோழர் கழகத்தின் தலைவர் மீனாட்சி ராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் தலைநகராக விளங்கும் கோலாலம்பூரில் அடிக்கடி மண் உள்வாங்கும் தொடர் சம்பவங்கள் நிகழ்வதால் பொதுமக்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதாக சுற்றுச்சூழல் பராமரிப்பில் நிபுணத்துவம் பெற்ற வழக்கறிஞரான மீனாட்சி ராமன் தெரிவித்தார்.
அடைமழை சில மணி நேரம் நீடித்தாலே திடீர் வெள்ளம், நிலச்சரிவு போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழும் ஒரு பகுதியாக நாட்டின் தலைநகர் விளங்கி வருகிறது. இந்நிலையில் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு கோலாலம்பூரில் புவியியல் அமைப்பு முறை குறித்து ஒரு விரிவான ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று மீனாட்சி ராமன் வலியுறுத்தினார். மஸ்ஜித் இந்தியா மட்டுமின்றி கோலாலம்பூரிலும் ஆபத்து நிறைந்த மலைச்சாரல் பகுதிகளிலும் அவற்றின் கட்டமைப்பு குறித்து விரிவான ஆய்வு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மீனாட்சி ராமன் கேட்டுக் கொண்டார். தொழிலாளர் சேமநிதி வாரியமான EPF-ற்கு தொழிலாளர் சார்பில் தாங்கள் செலுத்த வேண்டிய சந்தா பணத்தை செலுத்தாமல் நிலுவையில் வைத்துள்ள நிறுவனங்களின் 635 இயக்குநர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளனர். சந்தா பணத்தை செலுத்தாமல் இருக்கும் முதலாளிகள் மற்றும் இயக்குநர்களை கொண்டுள்ள பெயர் பட்டியலை மலேசிய குடிநுழைவுத்துறையிடம் EPF வழங்கிவிட்டதாக அதன் தலைமை செயல்முறை அதிகாரி சசலினா ஜைனுடின் தெரிவித்தார். இந்த பெயர் பட்டியல் இவ்வாண்டு ஜனவரிக்கும் ஜூன் மாதத்திற்கும் இடைப்பட்ட காலகட்டத்தை கொண்டதாகும் என்று அவர் விளக்கினார். தங்கள் தொழிலாளர்களுக்கு EPF சந்தா செலுத்தாத நிறுவன இயக்குநர்கள் நாட்டை விட்டு வெளியேற அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இவர்கள் தொழிலாளர் நலனை பாதுகாக்க தவறியது மூலம் குற்றம் இழைத்துள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆகஸ்ட் 17ஆம் தேதி மேற்கொள்ளப்பட்ட 4 சோதனை நடவடிக்கைகளின் வாயிலாக போதைப்பொருள் பதனிடுதல் மற்றும் அவற்றின் விநியோகிப்பில் ஈடுபட்டு வந்ததாக நம்பப்படும் ஒரு காதல் ஜோடியை ஜொஹூர் போலீசார் கைது செய்துள்ளனர். அன்றைய தினம் பிற்பகல் 3:30 மணிக்கும் இரவு 11:30 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஜொஹூர் மாநில போலீஸ் தலைமையகத்தின் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு பிரிவு மேற்கொண்ட இந்த சோதனையில் 20 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் M. குமார் தெரிவித்தார். இந்த சோதனை ஜொஹூர் பரு ஈகோ புளோராவில் உள்ள ஒரு வீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இதில் 31 வயது அந்நிய நாட்டவர் போதைப் பொருளுடன் பிடிபட்டார். அவரை விசாரணை செய்ததில் அந்த நபரின் காதலி என்று நம்பப்படும் உள்ளூரை சேர்ந்த 38 வயது பெண்மணியை போலீசார் கைது செய்ததாக இன்று ஜொஹூர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் கமிஷனர் குமார் இதனை தெரிவித்தார். நாட்டில் விளையாட்டுத்துறை சார்ந்த சங்கங்கள் மற்றும் அமைப்புகளில் போட்டியிடுவதற்கு அமைச்சர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அமாட் தெரிவித்துள்ளார். இதன் தொடர்பில் கோலாலம்பூர் கால்பந்து சங்கத்தின் தலைவர் தேர்தலில் தாம் போட்டியிடுவதை மீட்டுக் கொண்டுள்ளதாக நிக் நஸ்மி குறிப்பிட்டார். அமைச்சரவை எடுத்துள்ள இந்த முடிவை தாம் மதிப்பதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.